Chemistry and bio were very easy. Physics, I think it required more time, but it was all based on NCERT, nothing else. Yeah. Prepare பண்ணா எழுதலாம். ஓகே. ஒரு சில பேர் வேணுன்றாங்க நீட், ஒரு சில பேர் வேணான்றாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போகிறதுல இது மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு இது கவர்மெண்ட் இன்னும் எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணலாம்? ஐ திங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ உங்க ஜேயு எழுதுனாங்க, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து நிக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. இன்ஃப்ரா இப்போ வந்து முடிச்சு வெளியில வந்து 10 நிமிஷம் ஆச்சு, தேடி கடி கண்டுபிடிச்சோம். ஐ திங்க் இன்ஃப்ரா கொஞ்சம் பெட்டரா கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி எனிவே அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. பட் இது ரொம்ப கவரேஜ் ஆஃப் மீடியா ரொம்ப அதிகமா இருக்கு இந்த எக்ஸாமுக்கு. ஆனா அந்த அளவுக்கு இவங்க வந்து இன்ஃப்ரா கிரியேட் பண்றது இது மாதிரி பாருங்க, எவ்வளவு சின்ன லேன், கார் எங்கேயோ பார்க் பண்ணிட்டு வரும், இந்த லேன்ல எல்லா வண்டியும் போகுது. ஸோ அந்த இன்ஃப்ரா அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணல இவங்க இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு. ஃப்ரிஸ்கிங் எல்லாம் உள்ள பண்றாங்க, அதனால தெரியல என்ன பண்றாங்கன்னு. முன்னாடி எல்லாம் வெளியில பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ உள்ளதான் பண்றாங்க. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ்க்கு இது சேஃபர். பட் அது இந்த அளவு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. உள்ள பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் மிக்சட் இதுதாங்க. தேவைப்படுதுன்னு சிலர் சொல்றாங்க. இது இருக்கிறதால நிறைய பசங்க படிக்க முடியுது. முன்னாடி கேபிடேஷன் ஃபீ அதெல்லாம் அதிகமா இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் இது வந்ததால அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இட்ஸ் மிக்சட் ஃபீலிங் தான் இது இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இயர் ஆன் இயர் இட் இஸ் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதுறது. அதனால வெல்கம் தான் நினைக்கிறேன் நான். First time. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக இருந்துச்சு? நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த உள்ளே போகிறதுக்கான இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுங்க? இல்லை அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்துச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? மாடரேட்டாகவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸ்டோரேஜ்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் கேட்டிருந்தாங்க நிறைய. ஸோ நல்லா கான்செப்ட் தரோவாக இருந்தால் ஈஸியாகவே பண்ணிடலாம். பரவாயில்ல, ஈஸியாக தாங்க. ஈஸி தான். என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணால் படிச்சிடலாம். எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலங்க. எல்லாமே டைரக்ட் தான். ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் இன்டைரக்ட். ஈஸியாக தான் இருந்தது, ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. மாடரேட்டாக இருந்தது பேப்பர். அந்த மாதிரி இல்லை, எல்லாம் ஃபார்முலா பேஸ்டு தான் இருந்துச்சு. பயாலஜி ஃபுல்லாக என்சிஆர்டி தான். ஸோ பயாலஜி ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. காமா தான் இருந்துச்சு. 1.5 hour முன்னாடியே விட்டுட்டாங்க. ஸோ அங்கே போய் காமா தான் இருந்தோம். அவ்வளோலாம் இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ரொம்ப லீனியண்டாக தான் பண்ணாங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.